பாருங்க பங்கசாத்தா, நாங்கள் ஒரு தொழில் தொடங்குறதுக்காக சாமான் சட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ தான் நிற்கிறோம். நல்ல காரியம் பண்ணுற இடத்துல தேவையில்லாமல் நாரதர் வேலை பார்க்காதிய. உங்களால் தான் இந்த குடும்பம் அவாறு வாரா 2 விட்டு போய் கிடக்கு. மேற்கொண்டு 7-8 எலும்புச்சம்பளத்தை புளிஞ்சு விட்டு செய்வனை வச்சுட்டு போயிடாதிய. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. எங்க வந்து நின்றுகிட்டு யாரடி காலி பண்ண சொல்றிய? ஒழுங்கு மரியாதையா அத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியில போங்கடியே. எங்க வந்து நின்றுகிட்டு யார வெளியில போக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வீட்டுக்குள்ள வந்து நின்றுகிட்டு இவ்வளவு வெளியில போக சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இது என் மயமுட்டு வீடுடி. என் மயமுட்டு வீட்டுல எனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறதுக்கு நீ யாரு? இந்த வீட்டுல எனக்கு உரிமை இருக்கு, உறுத்து இருக்கு. ஏன் புள்ள விட்டு வீட்டை நான் வந்து இருக்கிறதுக்கு யார்கிட்ட கேட்டுட்டு வரணும்? புள்ள விட்டு வீடா? நீங்க சம்பாத்தியம் பண்ணி உங்க பிள்ளைக்கு கட்டி கொடுத்த வீடா, இல்ல உங்க புள்ள சம்பாத்தியம் பண்ணி எங்களுக்கு கட்டி கொடுத்த வீடா? புள்ள விட்டு வீடாம்ல, புள்ள விட்டு வீடு. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏண்டி ஏன் புள்ள வீடுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்னடி வெக்கம்? ஏன் புள்ள சம்பாத்தியத்துல உட்கார்ந்து திங்கிற நீ எல்லாம் நெஞ்ச நிமித்திக்கிட்டு தெரியல. நான் பெத்தவ ஈர துணியை கட்டிக்கிட்டு தெரியணுமா? நான் ஏனை இருந்தாலும் பொண்ணு செத்தாலும் பொண்ணுங்கிறது மாதிரி என் புள்ள எங்க இருந்தாலும் என் புள்ள தானடி. அவன் வாடகைக்கு இருந்தாலும் அவன் தானே காசு கொடுக்குறேன். நீ ஒன்னும் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு ஒன்னும் காசு கொடுக்கலையே. ஆமா ஆமா, மாளிகை மாதிரி அத்தை தண்டி வீட்டை கட்டி போட்டு ஒத்த ஆம்பளை பிள்ளைய ரோட்ல விரட்டி விட்டு வாடகைக்கு வந்து இருக்கானேன்னு அந்த அசிங்கம் இல்ல. வாடகை வீட்டை வந்து சொந்தம் கொண்டாடவா வந்து சொந்தம் கொண்டாட வெக்கமால உங்களுக்கு எல்லாம் இந்த வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு? நீ எல்லாம் என்னதான் மனுஷ செம்மம்னு தெரியலையே. ஆளுக்கு தெரியாம அங்கிட்டு விரட்டி விட்டு காசை கொண்டுட்டு வா, பணத்தை கொண்டுட்டு வான்னு வாங்கி முடிஞ்சுக்கிட்டு நல்ல முந்தானியில சொருகிக்கிட்டு மகளுக்கு செலவழிக்க வேண்டியது இங்க உட்காந்துக்கிட்டு ஏங்கிட்ட பங்கு கொண்டாட வர்றீங்களோ? இன்னொரு முறை இந்த வீட்டுக்குள்ள ஏன் அனுமதி இல்லாம வந்திய அப்புறம் மரியாதை கெட்டு போகாம சொல்லிவிட்டேன். என் பிள்ளைய நான் விரட்டி விடுவேன், வச்சிருப்பேன், அவனை இல்லைன்னு சொல்லுவேன், ஆமான்னு சொல்லுவேன். 1000 இருந்தாலும் என் புள்ள தானடி. பெத்தவளுக்கு புள்ள இல்லைனா போகுது. என் புள்ள என் கஷ்டத்துக்கு வந்து எனக்கு காசு கொடுத்ததுக்கு நீ என்னமோ பத்திரகாளி வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுனியா? அவனை மதிக்காம அது இதுன்னு கண்டமேனிக்கு பேசியிருக்க. தனியா மாடியாவை அங்கே வியாபாரம் பண்ண போறோம்னு சொல்லியிருக்க. என்னடி ஏத்தம் எடுத்து போய் திரியிற? எங்க இருந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு திரியிற நீ? நான் என் பிள்ளையில இந்த ஓட்டு வீட்டுல கிடந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாடகை கொடுக்க முடியாம திணறி போய் கிடக்கும்னா அதுக்கு யாரு காரணம்? நீனு உன் மகளும் தானே காரணம். உன் மக ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கும் உன் மகளுக்கு நீ 100 ரூபாயும் போட்டு கட்டி கொடுக்கறதுக்கும் ஏன் புருஷனை நானுமா கிடைச்சான்? நீ வாங்கி செலவழிச்சினா அதுக்கு நீ கடனா போனீங்கன்னா உனக்கு வட்டி கட்ட முடியலன்னா ஒரு ஆட்டை வெய்யி, மாட்டை வெய்யி, கோழியை வெய்யி, குஞ்சிய வெய்யி. அதுக்கு ஏன் புருஷன்ட்ட அங்கிட்டு ஏவி விட்டு இங்கிட்டு வந்து வாங்கிட்டு போயிருக்க? அவரு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு போனா பாத்துக்கிட்டு பொத்திக்கிட்டா இருப்பாளே. அத்தை, உனக்கு காசு வேணும்னா அக்காட்ட வந்து அது இருக்கையில நேரடியா கேட்க வேண்டியதானே? அது நீ கஷ்டமா இருக்கும்னு சொல்லையில எத்தனை வாட்டி கொடுத்து உதவி இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து கேட்டீங்கன்னா உனக்கு கொடுக்காமல போயிருக்கேன். அது மாடு வாங்க வச்சிருந்த காசை இப்படி தூக்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன ஏது ஏண்டா வந்து இப்படி மாடு வாங்க வச்சிருந்த காசை கொடுத்தேன்னு கேட்காம அதுகிட்ட வந்து மூடிக்கிட்டு நிக்கிறேன். ஐயடியே நிறுத்துங்கடியே. வாங்கி திங்கிறதுக்கு வழி இல்லாத வக்கத்தவளுகளா, உங்களுக்கு சோறு திங்கிறதுக்கு வழி இல்லைன்னு இவ்வளவு சுரண்டி திண்டுக்கிட்டு தெரியறியாக்க? ஏண்டி உன் புருஷன் ஆனமான புருஷன் இல்லைன்னு தெரியுது. உழைச்சு திங்கிறதுக்கு துப்பு இல்லாம இப்படி உட்கார்ந்து திங்கிறதுக்கு அவளையும் இவளையும் ஏவி விட்டு குடும்பத்தை 2ஆக்கி திங்கணும்னு நினைக்கிறீங்களே? உங்களுக்கு எல்லாம் உடம்புல ஒட்டு மாடி. ஏண்டி வக்கத்தை சிரிக்கியலா? வரைத்த உனக்கு மரியாதை கெட்டு போகாம என் புருஷன் உழைக்காம தான் நான் உட்காந்து திண்டுக்கிட்டு இருக்கோம்னு நீ வந்து பாத்திய? என் புருஷன் உழைக்கிற உழைப்பா ஓ மருமையை உழைச்சிட்டு வந்து கொட்டுறாரு. எவ்வளவு ஒரு ஊர் சிரிக்கிய கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு ஊரை அசிங்கப்படுத்திவிட்டு இன்னைக்கு வந்து நின்றுக்கிட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு நீனு ஒரு மனுஷனி மினிக்கிட்டு தெரியுற. வெக்கம் இல்ல உனக்கு? என் புருஷனை பத்தி பேசினீங்கன்னா உனக்கு மரியாதை கெட்டு போகாமா? ஏதோ அப்பனோட பிறந்த மாமியாலாச்சின்னு இம்பிட்டு நேரம் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். உன் மரியாதையை நீ காப்பாத்திக்க சொல்லிட்டேன். நெசக்கா, நாகரிகம் தெரியாதவங்கள்ட்ட நீங்க இதுக்கு சரிக்கு சமமா பேசி உங்க மரியாதையை கெடுத்துக்கிறீங்க. டவுசர் மருமோளே, யார பாத்தடி நாகரிகம் இல்லாதவன்ற? உன் குடும்பம் மாதிரியாடி ஊரு காசப்புறம் கொள்ளையடிச்சு ஊர் வரி போடுறேன், அதுக்கு வரி போடுறேன், கோயில் வரி போடுறோம்னு கோயில் காசப்புறம் கொள்ளையடிச்சு உண்டியல போட்டது மாதிரி உன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொட்டாரு. அதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாமலா இருக்கு? ஊரு காசை வாங்கி திங்கிறவளுக்கு என்ன ஏத்தம் பாரு. என்ன பார்த்து நாகரிகம் இல்லாதவ வர்றா? நாகரிகம் இல்லாதவ யார பாத்தடி என்ன வார்த்தடி பேசுறிய? 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடி நடிக்கிறிய நாடகம்.
பாரு பங்கசாத்தா, வயசுக்கு மரியாதை கொடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் எங்களுக்குள்ள நடக்கிறதே வேற. ஏன் மாமனார் ஊர் காசை கொள்ளையடிச்சாருன்னு நீ வந்து பாத்தியா? நோட்டா எடுத்து கொடுத்தியா? கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காரம்ல. ஏதோ ஊர் காசை கொள்ளையடிச்சுதான் என் குடும்பம் வாழுதுங்கிறது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒத்த ரூபா காசா இருந்தாலும் கோயில் பொறுப்புல கொண்டு வந்து ஒப்படைக்கிறவர் என் மாமா. அவரை பார்த்து என்னென்ன வார்த்தை பேசுற? உன்னை இப்படியே விட்டாலும் நீ சரிப்பட்டு வர மாட்டே. இப்பவே போய் மாமா கிட்ட சொல்லி உன்னை உண்டலன்னு பண்றேன் பாரு. மாடனே, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? இவங்க அங்கிட்டு போய் டவுசர் ஏட்ட வந்து நிக்கிறாங்க போல. அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு இந்த ஊருக்கே தெரியும். இவங்க சொல்றாங்கங்கிறதுக்காண்டி நீ எதுக்கடி கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்க? சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தானே கேடு, சூரியனுக்கு இல்லையில. ஏக்கா நான் யாது நன்றி உள்ளதுக்கா? அது கூட போய் இதை சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்க. எம்புட்டோ கஷ்ட நஷ்டத்துல நன்றி விசுவாசத்தோட ஐயோ என் புருஷனை பெத்தவ, என் புருஷனோட பிறந்தவன்னு ஓடி ஓடி போய் உதவி செஞ்சல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து தானே வைக்கிற அந்த கிளவி ஆப்பு. எப்பேற்பட்ட மனுஷனையே ஒண்ணுமில்லாம ஆளாக்கி அவ கைக்குள்ள போட்டு வச்சது மாதிரி வச்சுக்கிட்டு ஆத்தாள் மகளும் பம்பரமா ஆடிக்கிட்டு தெரியுறாளுங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கிளவிக்கு ஏத்தம் எடுத்து போயிருச்சு. இவளெல்லாம் அன்னைக்கு எங்க அத்தை கிளவிய பேசின பேச்சுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிருக்கணும்க்கா. உள்ளூர் காலியா போயிட்டாளுங்கிறதுனால விட்டேன் பாரு, என்னை சொல்லணும். இப்பதானடி புரியுது, இப்பதானே புரியுது. நீங்க 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு என் குடும்பத்தை நாசமாக்குனதும் பத்தாம என் மயனை ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டியல்லடி. ஆம்பளை பையன் அவனை மதிக்காம பாத்திரம் வாங்கவும் பண்டை வாங்கவும் இட்லி கடை போடவும் ஏண்டி நீ சம்பாத்தியம் பண்ணி நீ பெரிய ஆள் ஆகுறதுக்கு என் குடும்பத்தை வந்து நாசம் பண்ணி எடுத்துறீங்களா? ஒழுங்கு மரியாதையா அந்த பாத்திர மண்டத்தெல்லாம் வாங்கின இடத்துலயே தூக்கி கொண்டு போய் போட்டுட்டு வந்துருங்க. என் மயனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல உனக்குள்ள வியாபாரம் பண்றேன், அது பண்றேன் இது பண்றோம்னு தெரிஞ்சிய அப்புறம் என் வேலையை காட்டி போடுவேன். ஆமா சொல்லிவிட்டேன். என்ன பண்ணுவீங்க இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ஆமா, நான் இட்லி கடை போடத்தான் போறேன். உங்களால என்ன செய்ய முடியும்? முடிஞ்சதை பாத்துக்குருவான். வாரடி, அவளுக பேச்ச கேட்டு நீ வீணா போய் ரோட்ல தெரியாதாமா சொல்லிவிட்டேன். மயம் பொண்டாட்டிங்கிற மரியாதையில சொல்றேன். அவளுகளோட இன்னைக்கு சவகாசத்தை இன்னைக்கோட முடிச்சுக்கிட்டு பேசாம பொத்திக்கிட்டு வீட்டுல இருக்கிற வழிய பாரு. என் பிள்ளைக்கு சோறாக்கி போடவும் குழம்பு வைக்கவும் இருந்தா நீங்க பத்தாம கிடக்கு. இவங்க பெரிய சிங்க பெண்ணு. இட்லி கடை வைக்கிறாங்களாம், தொழில் தொடங்குறாங்களாம், மாடு வாங்கி வியாபாரம் பண்றாங்களாம். புருஷனை மதிக்காம மாடு வாங்கினதே தப்பு. உன் மேல கோவத்துல இருக்காம சொல்லிவிட்டேன். இதுக்கிடையில தொழில் தொடங்குறேன் புடுங்குறோம்னு என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்க, அப்புறம் அம்பிடுத்தேன் மொத்தமா உன்னை மொட்டை அடிச்சு விவாகரத்து பண்றதுக்கு கூட தயங்க மாட்டியா என் மயன்? விவாகரத்தை அவங்க பண்ணுவாங்களா இல்ல இவங்க பண்ணுவாங்களா? அவர் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லி கொடுப்பியா இருக்கே? ஏன் பொம்பளை என்ன பொழைக்க கூடாது தொழில் வைக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டமா இருக்கு? நாங்க என்ன தப்பான வேலையா பார்த்தோம்? சொந்தமா 4 பேர் சேர்ந்து இட்லி கடை போட்டு ஒழுக்கமா உயர்வா நாங்களும் நல்லா இருக்கணுமேனு எங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் தானே சொல்றோம். நாங்க ஒன்னும் ஊர்காட்டுல போய் கொள்ளையடிச்சிட்டு வரலையே. இதுக்கு யாரு என்ன கேட்க முடியும்? அவர் என்ன கேட்கிறாருன்னு நாங்களும் பாத்துக்கிறோம். அவருக்குள்ள பதில எங்க அக்கா சொல்லிக்கிறோம். நீ ஒன்னும் அவங்க விஷயத்துல தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி சொல்லிட்டு நெடுவலி, 1000 இருந்தாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஆத்தாளுக்கு புள்ள இல்லைன்னு சொன்னீல, அதே மாதிரி தான் நாங்களும் 1000 இருந்தாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் அவருக்கு நான் பொண்டாட்டி இல்லைன்னு பாப்பறது இல்ல, எனக்கு அவர் புருஷன் இல்லைன்னு பாப்பறது இல்ல. என் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணா இருந்து தானே ஆகணும். எங்களுக்காக இல்லைனாலும் எங்க பிள்ளைகளுக்காகவாது நாங்க ஒண்ணா இருந்து தானே ஆகணும். ஏன் புருஷனையோ ஏன் குடும்பத்தையோ பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உருத்தம் கிடையாது. நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன் விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு முதல்ல? ஏன் வீட்டுக்குள்ள நின்று என்ன சட்டம் பண்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உன் புருஷனை பெத்தவன்கிற உரிமை இருக்கு, உன் புருஷனை பெத்தவன்கிற உருத்து இருக்குடியே. அதனால நான் கேட்க தாண்டி செய்வேன். ஏன் வீட்டு மருமக 4 பேரோட சேர்ந்துக்கிட்டு டை 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 டைன்னு திரிஞ்சுக்கிட்டு ஊர்காட்டுல ஒவ்வொருத்தையும் பேசுறது மாதிரி நாக்கு மேல பல்ல போட்டு அசிங்கமா பேசுற அளவுக்கு ஆளாக்க விடுறவன் இந்த பங்கசம் இல்லடி. என் குடும்பத்துக்கு வந்த மருமக இப்படித்தான் இருக்கணுங்கிற இருப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னைக்கே தாலியை கலட்டி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில போடி. என்னடி சொன்ன? தாலியை கலட்டி வச்சுட்டு வெளியில போகணுமா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியாடி. மயமுட்டு பொண்டாட்டின்னு பெரிய உரிமையா பேசுற. மயமுட்டு பொண்டாட்டியை எந்த மாமியாலாவது இந்த வார்த்தை கேட்பாளடி? இப்படி தாண்டி கேட்பேன். கேட்டதுல என்னடி பட்டுக்கிட்டு போச்சு? இன்னைக்கே நான் சொன்னாலும் என் மையம் உன் கழுத்துல நடக்கிறத கலட்டி வச்சுட்டு உன்னை வெளியில விரட்டி விடுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது, தெரியுமில? என்னடி சொன்ன? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? 1000 நானும் என் புருஷனை அடிச்சாலும் பிடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை என்னைக்கு என் புருஷன் என்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போடி. என்ன பண்றோம்னு தெரிஞ்சுதான் பண்றியா? என்ன பெத்தவளை ஏன் கண்ணு முன்னாடியே கை நீட்டி அடிக்கிற? அம்மா, ஒரு பெரிய மனுஷிய நான் கை நீட்டி அடிக்கிறேன்னா அதுக்கு காரணம் இல்லாம அடிப்படா மாமா. முதல்ல உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? ஐயா சுப்பிரமணி, ஏ ராசா, என்னால நீங்க 2 பேரும் சண்டை ஓட்டுக்கிற வேணாமியா. நீங்க எப்போதும் சந்தோஷமா இருந்தா போதும்னுதாப்பா நான் நினைப்பேன். அதத்தாப்பா வந்து நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் என்ன ஓங்கி அரைஞ்சிட்டாயா? ஓங்கி அரைஞ்சிட்டா உன் பொண்டாட்டி. என்னது? என் மயனோட சந்தோஷமாயிருன்னு சொன்னியா? இங்க பாரு, இப்படிலாம் அண்ட புழுவ ஆகாச புழுவு புழுகாத. நாக்கு அழுகி சீக்கிரமே செத்து போயிருவே. ஆத்தாடி ஆத்தா, இந்தாண்ட நிக்கிறாளுங்க 3 பேர். இவள்கிட்ட கேளுங்களேன், அவ என்ன பேசுறான்னு கேட்டா தானே தெரியும்.
அவங்க 1000 பேசியிருக்கட்ட நிக்கிலி. 1000 பேசினாலும் அவங்க என் அம்மா தானே. என் அம்மாவா நினைக்க வேணாம், உனக்கு மாமியாலாம் நினைக்க வேணாம். ஒரு பெரிய மனுஷியா நினைக்கலாம்ல. ஒரு பெரிய மனுஷியா அடுத்தவங்க முன்னாடி இப்படித்தான் கை வாங்கி அடிப்பியா? மச்சான் சும்மா வந்த உடனே தாம் தூம்னு குதிக்காதீங்க. முதல்ல என்ன நடந்துச்சு, உங்க அம்மா என்ன பேசினாங்கன்னு கேட்டா தானே தெரியும். எந்த விவரமும் தெரியாம சும்மா வந்து அக்காவை திட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா மாமா, அன்னைக்கிலிக்கா கூட நீங்க இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்கல்ல, அக்கா என்னைக்காவது இந்த மாதிரி அநியாயமா நடந்திருக்கா? நாங்களே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனா கூட எதுக்கடி தேவையில்லாத பிரச்சனைன்னு ஒதுங்கி நின்று தான் அது பண்ணிட்டு இருக்கோம். அது போய் இந்த மாதிரி கை நீட்டி அடிக்குதுன்னா அவங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிருப்பாங்கன்னு கொஞ்சமாவது கேட்டு பாருங்க. நாங்கெல்லாம் நிக்கிறோம்ல, எங்ககிட்ட எதுவுமே விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு கை வாங்கி அடிக்கிறீங்க. அதெல்லாம் விசாரிச்சு பேசுற மனநிலையில தான் இப்ப இல்லையே. அப்ப அப்படித்தானே பேசுவாங்க. பாத்தியாடா சுப்பிரமணி, ஆளுக்கு எப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர ஆளுக பாத்தியா? இவளுக 4 பேருட்டையும் நான் ஒத்தாளு இம்பிட்டு நேரம் கடந்துகிட்டு எம்பிட்டு சிரமப்பட்டேன் தெரியுமா? என் பிள்ளைக்காக நான் பேசணும், என் பிள்ளைய வாழ்க்கை சரி பண்ணணுமேனு அம்பிட்டு கடந்து கதறிக்கிட்டு கிடைக்க. அந்த நெட்ட குரங்கு அவ என்ன வார்த்தை கேக்குறா பாத்தியா? நீ மனநல சரியில்லாம இருக்கியா? அப்ப என்ன பைத்தியம் முடிச்சு போயா தெரியுற? எப்படி பேசுறா பாத்தியா? இப்படி பேசுறவளுக கூட எல்லாம் இவ பழக்க வழக்க வச்சுக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் உன்னைய எப்படிடா மதிப்பா? இங்க பாரு பங்கசாத்தா, அவர் எங்களை என்ன வேணா நினைச்சிட்டு போகட்டும். நான் என்ன அப்படியா சொன்னேன்? ஒரு மனநிலைமையில இல்லைன்னு தான் சொன்னேன். மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு நான் சொன்னேன். 1க்கு 16 ஏத்தி விட்டு குடும்பத்தை 2ஆக்குறதுல ஆத்தாடி ஆத்தா ஒன்ன மாதிரி முடியாதே. என்னை அவர் எப்படி வேணா நினைச்சிட்டு போகட்டும். ஆனா அக்காவை தப்பா நினைக்க கூடாதுல்ல. நீ என்ன பேசுனீன்னு இம்புட்டு பேசுறிய சொல்லேன் பாப்பா. மாமா, உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? போது நிறுத்துங்கப்பா. உங்க 3 பேர் கூடயும் சேர்ந்து தான் அன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறா. குடும்பம் கொடுத்தனா மாமியா புருஷன் நாத்தனான்னு கொஞ்சம் கூட நினைப்பில்லாம அவ பாட்டுக்கு டைடின்னு போறதும் வர்றதும் இதெல்லாம் குடும்பத்து பொம்பளைகளுக்கு அழகா? இம்புட்டு காலமா இப்படியா இருந்த? இப்ப என்னமோ புதுசா பகுமானம் பண்ணிட்டு திரியறிய, என்ன அர்த்தம் அதெல்லாம்? இவளோட சேர்ந்துதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு திரியறியா? இங்க பாருங்க, அவளுகளை பத்தியும் உங்களுக்கு தெரியும், என்னைய பத்தியும் உங்களுக்கு தெரியும். சும்மா அடுத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டெல்லாம் ஆடிக்கிட்டு தெரியற வேலை இந்த அன்னைக்கிட்ட வேணாம். அடுத்தவங்களா? யார் அடுத்தவங்க? எங்க அம்மா உனக்கு அடுத்தவங்களா? இங்க பாரு அன்னைக்கிளி, உன் பேச்சு வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. யாரு சொல்லி கொடுத்து இப்படிலாம் நடந்துகிட்டு தெரியறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. பாருங்க, நான் 4 எழுத்து படிக்காதவ, நாகரிகம் தெரியாதவளா இருக்கலாம். ஆனா நன்றி விசுவாசம்னா என்னன்னு தெரியணும்ல. படிக்காத எனக்கே நன்றி விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் அவளுகளை என்னைக்கு நம்ம கூட இருக்கணுமே நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த நன்றி விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்க அம்மாவை இன்னையோட வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு நம்ம குடும்பமா ஒழுங்கா இருக்கிற வழியை பார்ப்போம். இன்னமும் இல்ல, இவ பேச்ச நான் கேட்க மாட்டேன், எங்க அம்மாவத்தையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரியும்னா அதுக்கப்புறம் உங்களை காப்பாத்த யாராலையும் முடியாது. இன்னைக்கு முதலும் கடைசியுமா உங்ககிட்ட கேட்கிறேன், ஒன்னு நான் வேணுமா இல்ல உங்க அம்மா வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. என்ன திமுறா கேக்குறான்னு பாத்தியாடா? நான் பார்த்து கட்டி வச்ச நாயி நான் வேணுமா உங்க ஆத்தா வேணுமான்னு கேக்குற. அப்ப என்ன ஒரு ஏத்த இருக்கனே? பாரு, விட்டுட்டு போகணும்னு நினைச்சா ஒரு நிமிஷம் ஆகாது. என் பிள்ளைகளுக்காண்டி பாக்குறேன். நான் இல்லாம என் பிள்ளைய தறிக்கட்டு போய் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக உனக்குள்ள இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கவேன். சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கேயே கிளம்பி போயிடுவீங்கன்னா போக வேண்டியதானே? அப்படி ஒண்ணு இருக்கணும்னு அவசியம் இல்ல. என் பிள்ளையில பாத்துக்கிற எனக்கு தெரியும். அக்கா போதும், வார்த்தையை நிறுத்திட்டு வாக்கா. எப்படி சொல்லிட்டு போறாரு பாத்தியா? அப்பவும் நான் வேணும்னு சொல்லலையில, அப்ப நான் வேணாம் தானே அர்த்தம். நெடுவலி, முதல்ல அக்காவை கூட்டிட்டு வாடி. அக்கா, இம்புட்டு நேரம் அந்த கிளவி பேசின பேச்செல்லாம் எதுக்கு நினைக்கிற? உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரணுங்கிறதுக்காகத்தாக்கா அவ இம்புட்டு நேரம் பேசினா. அதையே நீனே உண்டாக்கிடுவ போல் இருக்கே. எரியிற கொள்ளியில புடுங்க மட்டும் லாவ மட்டும் அவ வந்திருக்கா. நீனும் தேவையில்லாம வார்த்தையை விட்டு எதையாவது இழுத்து விட்டுக்கிட்டு தெரியாத. முதல்ல வா போவாங்கிட்டு. இல்லடி வான்னு சொன்னேன், வா முதல்ல. சை, பொம்பளை அவெல்லாம் பெத்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவெல்லாம் ஒரு மனுஷி. எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு மாமியா கிடைச்சிருந்தா நைட்டோட நைட்டு அம்மிக்குள்ள தூக்கி போட்டு கொண்டே இருப்பேன். என்ன நம்ம வீட்டு வாசல்ல விதவிதமா செருப்பா கிடக்கு? ஒருவேளை விருந்தாடி இருந்தாடி வந்திருப்பாங்களோ? யாரா இருக்கான்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம உடனுக்குடனே எப்படி செய்யறதுன்னு தான் தெரியல. அதுதான் கொஞ்சம் மலப்பா இருக்கான். ஆளும் பெருமா எடுத்து செஞ்சா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம பெரிய லெவல்ல பண்ண போறது இல்லைல்ல, சிம்பிளா தானே பண்றோம். அத்தக்கிழவி, இந்த என் மருமக வந்துட்டா, அவட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிருவான். வாடி வா வா. அட்டேங்கப்பா, என்னடா அது? மருமக வந்துட்டான்னு கிளவி நம்மளுக்கு மரியாதையெல்லாம் கொடுக்குது. இவன் வாப்பா, வாங்கம்மா. ஆமாப்பா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ வெளியில போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்கம்மா, நாங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து சும்மா சின்னதாக ஒரு தொழில் தொடங்கலான்னு பார்க்குறோம். அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு டவுனுக்கு போயிட்டோம். நீங்கள் எப்போ வந்தீங்க? சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க. அக்கா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லவே இல்லை. ஐயோ, பெரிய லெவல் பிஸ்னஸ் எல்லாம் இல்லைப்பா தம்பி. சும்மா தள்ளு வண்டியில் இட்லி கடை போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களை பூஜைக்கு கூப்பிடலான்னு பார்த்தேன். அதனால தான் சொல்லலை.
அக்கா சொந்த காலில் நிக்கணும்னு முடிவெடுத்ததே பெரிய விஷயம் தான். இதுல சின்னதா இருந்தானே பெருசா இருந்தானே எல்லாருமே சின்னதுல இருந்து தானே பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பா உங்க பிசினஸ் நல்லா அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. நல்ல பிசினஸ்ல பெரிய லெவல்ல வர்றதுக்கு இந்த தம்பியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா தம்பி. தள்ளு வண்டியில் ஆரம்பிக்கிற எங்களோட பிஸ்னஸ்ஸு அடுத்த லெவலுக்கு சின்னதாக ஒரு கடை, அப்புறம் பெரிய ஹோட்டல், லாட்ஜுன்னு பெரிய லெவலுக்கு போகணும்னு நாங்களும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதற்கான முயற்சியில் இறங்குவோம், அச்சீவ் பண்ணுவோம், சக்ஸஸ் பண்ணுவோம்னு நம்பிக்கை இருக்குது. என்ன ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள், அதுதான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அக்கா பிஸ்னஸ்லன்னு மட்டும் இல்ல, சின்ன சின்ன முயற்சிகள்னு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணும் போதும் அந்த மாதிரி தடங்கல்கள் வர்றது வாஸ்தவம் தானே. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. உங்களோட குவாலிட்டியும் பெஸ்ட்டான ஃபுட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆளுங்க உங்களை தேடி வந்து சாப்பிடுவாங்கக்கா. நீங்க கவலையே படாதீங்க. அப்படித்தாப்பா நாங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கொடுக்குற ஃபுட்டை குவாலிட்டியாக கொடுக்கணும், தரமானதாக கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்குது. பார்ப்போம். பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக கூப்பிட்றோம், எல்லாரும் வரணும். அம்மா நீங்களும் கண்டிப்பாக வரணும். சம்பந்தக்காரவங்க நாங்கெல்லாம் வராமலா நீங்க பிசினஸ் ஆரம்பிப்பீங்க? நீங்க சொன்னா மட்டும் போதும், நாங்க ஆளா முன்னாடி வந்து நிக்க மாட்டோம். ரொம்ப சந்தோஷங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அம்மா இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கவே இல்லையே. அத்தைக்கிழவி என்ன அத்தைக்கிழவி திடீர்னு வந்திருக்காக, சொல்லாம கொள்ளாம? எல்லாம் நல்ல விஷயம் தாண்டி. நம்ம நினைச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருந்தோம், அவங்க முடிவு பண்ணி வந்து நிக்கிறாங்க. முடிவு பண்ணி நிற்கிறாங்களா? ஒன்றும் புரியலையே. ஒன்றும் இல்லைப்பா, அம்சா ஜீவா கல்யாணம் அப்படி இப்படின்னு இழுத்துக்கிட்டே போச்சுல்ல. எங்கள் ஜீவாவுக்கும் அவங்க மாமா வீட்டில் கொஞ்சம் மனத்தகராறு, அதனால தான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. நாளை மறுநாளே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு அடுத்த வாரத்திலேயே கல்யாணத்தை வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அட என்னம்மா சொல்றிய? என்ன திடீர்னு இப்படி முடிவெடுத்துட்டு வந்திருக்கீங்க? அத்தைக்கிழவி முன்னாடியே உனக்கு இதெல்லாம் தெரியுமா? என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அடியே, எனக்கே இப்போ தாண்டி தெரியும். திடீர்னு வந்தவங்க ஏதோ சும்மா வந்திருக்காங்களேன்னு பார்த்தா நாளை மறுநாளே நிச்சயத்தை வச்சுக்கிருவோம், அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கிருவோம்னு சொல்றாங்க. என்னாலையும் மறுத்து பேச முடியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில தான் நீ வர்ற. இல்லை அத்தைக்கிழவி, உடனுக்குடனே பண்ணுறதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம்னா எல்லா ஏற்பாடும் பண்ணணுமே. நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது. நீங்க எதுக்குமே சிரமப்படாதீங்கம்மா. கோவில்ல சிம்பிளா நிச்சயத்தை வச்சுக்கிருவோம், கிராண்டா மண்டபத்துல கல்யாணத்தை வச்சுக்கிருவோம். எல்லா செலவையும் 2 பேரும் சரிபாதியா போட்டுக்கலாம். அக்கா செலவுக்கு எதுவும் பயப்படுறீங்களா? சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எங்கள் அம்சாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு தனியாக நாங்கள் காசு சேர்த்து வச்சுருக்கோம். அவள் கல்யாண செலவுக்கெல்லாம் நாங்கள் பயப்படலை. திடீர்னு செய்யணுமே, 4 பேரை பிடிக்கணும், எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும், அதுக்காகத்தான் கொஞ்சம் மலைச்சு போயிருக்கேன். அதை தாண்டி நானும் கேட்டேன். உங்க மாமனாரு இல்ல உன் வீட்டுக்காரனும் காணா, 2 பேரும் இல்லாம எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவங்களும் திடுதுப்புன்னு வந்து கேக்குறாங்க, என்னத்த சொல்றது? இல்லை தகிழவி, கல்யாணம் கால நேரம் கூடி வந்தால் தான் வரும்னு சொல்லுவாங்க. எல்லாம் கூடி வந்திருக்கும் போது நம்ம எதுக்கு தட்டி கழிக்கணும்? அவங்க நாளை மறுநாள்னு நான் நல்ல நாளெல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருக்காங்க. அதனால இதை ஒன்றும் தடை பண்ண வேணாம். அவங்க சொன்னது மாதிரியே இருக்கட்டும். நான் என் வீட்டுக்கார்ட்ட பேசிக்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசிக்கிறீங்க. அவ்வளோதான்ப்பா, நீங்களாவே பேசி நல்ல முடிவா சொல்லுங்க. ஆனா நைட்டுக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கார் வந்துடுவார். வந்த உடனே நான் பேசிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஐயோ இருங்க, சாப்பிட்டுட்டு போகலாம். அதுக்குள்ளே கிளம்புறீங்க? ஏய், அதெல்லாம் சம்மந்தி அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கலாமா? தடவை தான் வந்து பூவை வச்சுட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க. இப்போ சாப்பிட வச்சு தானே உட்காந்து வச்சிருக்கேன். அதெல்லாம் சாப்பிட்டு கூப்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஓஹோ சூப்பர் அத்துக்கிழவி. அப்போ அடுத்து நம்ம வீட்டில் விசேஷம் நடக்க போகுது. அமுசா ஜீவாக்கு எப்ப கல்யாணம் முடிக்கும்னு அம்புட்டு பேரும் ஆவலால காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல செய்தியை சொல்லிட்டு வாடி. நம்ம பிள்ளைக்கு நாளை மறுநாள் நிச்சயத்தை வச்சு அடுத்த வாரமே கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பறக்க விட்டு போடுவோம். சூப்பர் சூப்பர் அத்துக்கிழவி. என் தங்கச்சி கல்யாணத்தை முன்னாடி நின்று சும்மா ஜாம் ஜாம்னு கலக்கி போற மாட்டான். என்னடி அம்சிக்குந்தானி, ஓகே தானே? போங்கக்கா. அறா இப்பவே எங்க அம்சி குட்டி முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. பர்றா பர்றா வெக்கத்தை பர்றா வெக்கத்தை பர்றா. போங்கக்கா. தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். இல்லாமலும் திட்டல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிரது குளிரது இரவுயிர் குளிரது காதல் உறவாடி. நகரது நகரது ஒரு விரல் நகரது மோட்ச வழி தேடி.